மொபைல் மூலமா ரேஷன் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வருதுல டிஎன்பிடிஎஸ்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கைபேசி எண் அப்படின்னு இருக்கும், உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது கீழே கேப்சா குறின்னு இருக்குல்ல, அந்த குறியை டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய் கிளிக் பண்ணோடனே ஒரு முறை கடவுச்சொல் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுடைய ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்.